குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளான் கிரேவி. காளான் மட்டும் இல்லைங்க, காளானோட இந்த சுண்டலையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், ஒயிட் சென்னா. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக கட் பண்ணது, இஞ்சி பூண்டு. இப்போ அதை என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். சுத்தம் பண்ண காளானை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு. அது கூடவே இந்த இஞ்சி பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை கலந்து ஒரு ஓரமாக வைங்க. கொஞ்சம் நேரம் இது வந்து ஊறட்டும். இப்போ நாம் சேர்த்த பொருள்களை வச்சு நல்லா கலந்துட்டோம். இது ஒரு மூடி போட்டு ஒரு பக்கம் மூடி வச்சிடலாம். இப்போ குக் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய முறை நம்ம காளான் செஞ்சுருப்போம், ஆனால் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். இப்போ கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் சோம்பு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், சோம்பு நல்லா பொரியுது. சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 3 கிராம்பு, ஒரு பட்டை. இப்போ அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கின உடனே தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவு நல்லா வதங்கி. இப்போ வெங்காயம் குக் ஆயிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து மஞ்சள்தூள் சேர்த்து மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம். இப்போ தக்காளி குக் ஆயிடுச்சு. நம்ம மசாலாக்களை சேர்த்துருவோம். சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். ஒரே 1 டீஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெயில் இந்த மசாலா வந்து கரிஞ்சு போயிடும். இப்போ இந்த மசாலாக்களை பாருங்கள், நல்லா வெந்து நல்லா நீட்டாக குக் ஆகிடுச்சு. இது கூட நம்ம மஷ்ரூம் சேர்த்துருவோம். இது கூட நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், அதனால் உடனே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. அது கூடவே நம்ம சுண்டலையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அப்படி ஒரு அட்டகாசமான டேஸ்ட். இது யம்மியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு ஒரு நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும். ஃப்ரைடேன்றதுனால நான் வந்து மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா சேர்க்கல. நீங்கள் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா சேர்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் சாப்பிட்ட ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.